பீமன் ஒருவருக்கு வணக்கம். இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினுடைய தலைவராக திருச்சிராப்பள்ளி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பயணம் மேற்கொண்டிருந்தார். அங்க தோராயமா ஒரு 20 நிமிடம் பக்கத்துல பேசியிருந்தார். விஜய் அவர்கள் பேசின கருத்து ஒரு பக்கம் இருக்கு. ஆனா ஆரம்பத்திலேயும் இந்த தொகுதியை இந்த ஒரு நிகழ்வை தொகுப்பாய்வு செஞ்சு எம்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் ஆரம்பத்தில் பேசினது அப்படிங்கிறது பயங்கரமா எனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா செயல்ல இல்லை, வெறும் சொல்ல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது இருக்க முக்கியமான விஷயம். தமிழ் தான் எங்கள் மூச்சு. அதே மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு தமிழ் என்னுடைய இரு கண்கள் அப்படிங்கிற மாதிரி முன்னால திராவிடமும் தமிழ் தேசியத்தை பற்றி சொல்லியிருந்தாரு. இப்போ திருச்சி தொகுதி அதே மாதிரி பெரம்பூர் தொகுதின்னு சொல்லிட்டு ரெண்டுமே என்னுடைய கண்ணுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அப்புறம் 234 தொகுதிகள் நான் தான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கேட்கும்போது ஒரு ரசிகர் மனப்பான்மையில இருந்தாலும் ஒரு ரசிகராக இருந்து இதை பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்க பயங்கரமா ஆர்ப்பரிச்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க, எல்லாமே சிறப்பு. ஆனால் ஒரு இயற்கையை விரும்பக்கூடிய ஒரு இயற்கை ஆர்வலராக, ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாக, இலவச கல்வி, மருத்துவம் மற்றும் இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்திங்கிற மாதிரி ஒரு அரசியல் சிந்தனை இருக்கக்கூடிய என்னால் அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா முழுசாவே பார்க்கறதுக்கு என் மனசை இடம் கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் நான் என் மனசை சுற்றி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா முழுசாக பார்த்துருக்கேன். இதில் எனக்கு இருக்கக்கூடிய முதல் விதமான ஒரு முரண்பாடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ராஜ்மோகன் அவர்கள் பேசினதுதான். தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி தமிழ் தான் எங்கள் மூச்சு, எங்களுக்கு எல்லாமே தமிழ் தான் சொன்ன இதே ராஜ்மோகன் தான் பின்னால் இருக்கக்கூடிய பதாகையில அது பேர் எழுதியிருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மக்கள் சந்திப்பு மாதிரி அது போட்டிருந்தாங்க. நன்றி தெரிவித்த நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி கிழக்கு தொகுதி அப்படின்னு போட்டிருந்தாங்க. திருச்சி கிழக்கு இத்து வரணும், கிழக்கு அடுத்து இத்து வரணும், அதுக்கப்புறம் தான் தொகுதின்னு வரணும். அடிப்படை தமிழ்ல இருக்கக்கூடிய சிறப்பே அதோடைய உச்சரிப்பும் அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு வரலாற்று சிறப்பு நிறைய தமிழ்ல இருக்கு. அதை பல காணொலிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய இப்பொழுது உங்களுடைய கையில ஆட்சி இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க பொது இடங்களோ ஒரு பதாகை வைக்கும்போது அந்த இடத்துல திருச்சி கிழக்கு தொகுதி அப்படின்னு கிழக்குக்கு பக்கத்துல இத்து போடாம ஒரு பிழையோட ஒரு பதாகையை மேல வச்சுட்டு தமிழ்தான் எங்கள் மூச்சு, தமிழ்தான் எங்கள் பேச்சுன்னு சொன்னது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. சின்ன விஷயம் தானே, இதை கண்டுக்கிறாம போயிடலாமேன்னு யோசிக்கலாம். சின்ன விஷயங்கிறது இது சாதாரண தனிப்பட்ட ஆள் பண்ண ஒரு தவறு இல்லை. இது இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு வச்சு செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறு. அதே மாதிரி பேசும்போதும் ஆங்கிலம் கலக்காம பேசினாங்களாங்கிற கேள்வியெல்லாம் முன்வைக்க வேண்டியது இருக்கு. என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கலாம், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும்ல. அப்ப நீங்க தெரிஞ்சே செஞ்ச இந்த ஒரு தப்புக்கு என்ன தண்டனை இந்த தேர்தல் ஆணையம் கொடுக்க போகுது நமக்கு தெரியாது. ஆனா தேர்தல் ஆணையத்துல அது ஒரு சட்டமா இருக்கு. ஆனா இதவே சீமானவர்கள் ரொம்ப சூப்பரா காணிச்சு சொன்னார். ஆரம்பத்திலேயும் இப்படி 2 தொகுதியில நிக்கிறதோ, இதை ஏற்கனவே பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னொரு தேர்தலை போட்டி போறதோ, இங்க இந்த சட்டங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத முன்னாலேயே சீமானவர்கள் இதை கணிச்சு சொல்லியிருந்தாரு. இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் மனசப்பட்ட ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாலதான் களத்துல இல்லாத கட்சிகள் பத்திலாம் நாங்க பேசணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை பத்தி அவ்வளவு ஆக்ரோஷமான ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டு தேர்தல் முடிஞ்சது பிறகு ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது இதே சீமானை போய் சந்திக்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்க வேண்டியது. ஏன்னா நீங்க இவ்வளவு முயற்சி எடுத்த பிள்ளைகளோட உழைப்பை இவ்வளவு சாதாரணமா உங்களுடைய திரை பின்பத்தை வச்சு நீங்க அதை மறைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வலிய வேதனை எங்களுக்குள்ள இருக்கு. ஆனாலும் நீங்க சீமானவர்களை சந்திச்சு ஒரு மனிதாப நிமித்தமாக ஒரு மனித மாண்பாக அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஜய் அவர்களிடம் மனித மாண்பு இருக்கிற மாதிரி சுத்தமா தெரியல. உங்களுக்கு அவர் இன்னொரு ஹிட்லருடைய மறுமுகமா பார்க்குற மாதிரி தான் எனக்கு மனசுக்குள்ள தோணுது. ஏன்னு என்ற கேட்காதீங்க, அவரோட நடவடிக்கைகள் முதற்கொண்டு விஷயங்கள் முதற்கொண்டு அப்படித்தான் இருக்கு. இந்த 200 யூனிட் கரண்டை பத்தி பேசினாங்க. அதை பத்தி பேசும்போது ஏங்க நீங்க 200 யூனிட் இலவசமா தரேன்னு சொல்லிட்டு 500 யூனிட்டுக்கு மேல போனா 100 தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை. அப்ப ஏன் சொன்னதை செய்யாம புதுசா செய்றீங்க? அதெல்லாம் தாண்டி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த 100 யூனிட்ங்கிறது அவர் செஞ்சது இல்லை, அவர் முன்னாள் இருந்த அம்மா அவர்கள் செஞ்சது அப்படின்னு சொல்லுவீங்க. அதை பத்திலாம் பிரச்சனை கிடையாது, யாரு செஞ்சாங்க செய்யறதுங்கிறது. நீங்க சொன்ன இலவச 200 யூனிட் மின்சாரம் எங்கே? அதானே கேள்விக்கு வருது.
நாங்கள் வந்து போதை கலாச்சாரத்தை வந்து உள்ள விதைச்சிட்டீங்க. நீங்கள் தான் வந்து 30 வருஷத்துக்கு பக்கத்தில் 60 வருஷத்துக்கு பக்கத்தில் போதை கலாச்சாரத்தை சந்துக்கு நீங்கள் வந்து விதைச்சி விட்டீங்க. இது அரசாங்கம் வந்து அதுக்கான ஒரு பொறுப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இப்படி ஒரு போதைப் பொருள் இருக்கு, இந்த போதைப் பொருள் எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு இந்த போதைப் பொருள் எல்லாத்தையுமே சாதாரண மனுஷன் கொண்டு போய் இருக்குன்னு விளம்பரப்படுத்துனது இந்த சினிமா துறை தானே. இந்த சினிமா துறையில உங்களுக்கும் அதிக துறையான ஒரு பங்கு இருக்குல்ல. மாஸ்டர் படத்துல, அதாவது படத்தோட கதை வந்து போதைக்கு எதிர்த்து பேசியிருந்தாலும் அந்த படத்துல நீங்க குடிக்கக்கூடிய சிகரெட்டை பார்த்து, நீங்க செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்து 6 மணிக்கு மேல ஆச்சுன்னா சரக்கு அடிச்சு படுத்துருவோம்பா அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் வெறுத்தது நீங்க தானே. போதை கலாச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தை திரையில காமிச்சது இந்த திரைத்துறை தானே, உங்க துறை சார்ந்தது தானே. அரசாங்கத்தை மட்டும் குறை சொன்னா போதுமா? அதை கொண்டு போய் கடைக்கோடியில சேர்த்தது யாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கொஞ்சம் கூட பொறுப்புணர்வும் அந்த விஷயம் சொல்லியிருக்கீங்க. சரி, மாற்றத்தை நாங்களும் விரும்புகிறோம், போதைப் பொருள் கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும். ஆனா டாஸ்மாக நாங்க மூடிட்டோம்னு பச்சை போய் சொல்றீங்களே. 700 சில்லற கடை டாஸ்மாக மூடிட்டா மீதி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான டாஸ்மாக் கடைகளை எந்த கணக்குல போய் சேர்க்கறது? இன்னைக்கு டாஸ்மாக் கடையை மூடிட்டு நீங்க சொல்றீங்க, அப்ப தமிழ்நாட்டுல வந்து மதுபானம் டாஸ்மாக் கிடைக்கக்கூடிய மது கிடைக்கவே கிடைக்காதா? அப்போ எவ்வளவு பெரிய பொய் இதுக்கு உங்களுக்கும் அப்ப திமுகவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குங்கிற கேள்வியை வந்து என் மனசுக்குள்ள வந்து கேட்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஆதங்களுக்கு இத்தனை ஆதங்கங்களை வந்து மனசை வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து பேசிட்டு திரும்பவும் என்ன பண்ணியிருக்காரு, இதே திருச்சி கிழக்கு தொகுதியில நான் ஒரு வேட்பாளர் நடத்துவேன், அவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய விஷயம்தான். எனக்கு வந்து இப்போ நான் திரும்ப சொல்றேன், ஒரு தமிழ் தேசியம் ஜெயிக்கணும், தமிழ்நாட்டுல இலவச கல்வி மருத்துவம் அப்படிங்கிறது எல்லாமே தரமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவுகளோட போராடிட்டு கொண்ட என்னால முக்கியமா எனக்கு ஒரு 40 நிமிஷம் காணொலியை முழுசா கேட்க முடியல. என் மனசே ஒத்து வரலைனாலும் அந்த காணொலியை கேட்டு இருந்த விஷயங்கள் நான் வந்து உள்வாங்கியிருக்கேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய தகவலை தெரிவிங்க. மற்றும் இன்னொரு காணொலியை சந்திப்போம். இந்த காணொலிக்கு ஹைப் கொடுத்து பல பேர் போய் சென்றடைவதற்கான உதவி நீங்கள் செய்ய வேண்டும். முதல் முறை பீமன் வழியை பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.